ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ட்ராகன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே ஹிட்டு, படமும் ஹிட்டு. ஓகே, அந்த படம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம என்னோடய ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ. என்னடா இது? ஓகே, இன்ட்ரோ போட்டாச்சு. வீடியோக்குள்ளே போகலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஸ்கூலில் படிக்கிறாரு. ஸ்கூலில் வந்து படித்து நல்ல மார்க் எடுத்து வித்து டிஸ்டிங்ஷன், அது வாயில் வரலங்க, தான் ஸ்கூல்லே டாப்பர், அந்தளவுக்கு மார்க் எடுத்திருக்காரு. நல்ல பையனாக இருந்திருக்காரு. போயிட்டு மார்க் எடுத்துகிட்டு அவருக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவார். நான் இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவார். பட் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடு. ஓகே, நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட புலம்புற மாதிரி புலம்பிட்டு அந்த ட்ராகன் மூவி அப்படிங்கிற அந்த டைட்டிலோட இன்ட்ரோலாம் வரும். நம்ம அவரோட ஃப்ரெண்டு தான் டி ராகவன் இருக்கிற பேரில் ஏவிஏ, அந்த ராகவனில் இருக்க அந்த அவாவை தூக்கிட்டு ஓ போடுவார். உடனே ட்ராகன் வந்துடும். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! சே, அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நல்ல மார்க் கொடுக்கலாம். ஓகே, 10க்கு 10. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ராவார் ஹீரோ. அந்த சீன்லாம் பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே காலேஜில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சீன் போட்டுக்கிட்டு. ஆனால் அந்தளவுக்கு படத்தில் கட்டுற மாதிரிலாம் சுற்ற மாட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம ஒரு சீன் போட்டுக்கிட்டு அந்த பேக்லாம் போட்டுக்கிட்டு கிளாஸை கட் அடிச்சுட்டு அங்கிட்டுக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் காட்டுறாங்க. எப்படி நம்ம வந்து காலேஜ் லைஃப்பில் இருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு படத்தில் காட்டுவாங்க. ஏன்னா படத்தில் அப்போ காட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து ரியல் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஹீரோவுக்கு, காலேஜில் நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி லைஃப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒரு நாய் மதிக்காது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு அப்போ தான் புரியுது. அதுதான் இந்த படம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து சிம்பிள் ஸ்டோரி தான். காலேஜில் ரவுடித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன், ஒரு பொறுக்கியாக இருந்த பையன் வந்து ரியல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நல்லவனாக மாறுறானா மாறலையா, அதுதான் இந்த படத்தோட கதை. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்கள். அப்போ தான் இந்த படம் ரிவ்யூ புரியும். இதில் ஸ்பாய்லர்ஸ் எதுவும் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. படம் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ படம் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள ரிவ்யூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் காட்டும் போது வந்து ஒரு மாதிரி ஓவராக இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்னடா இந்த கேரக்டர் இப்படி ரொம்ப ஒரு கிறுக்கனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு அப்படி தெரிஞ்சா அப்படின்னு தெரில. நான் வந்து காலேஜில் ஒரு டீசெண்டான பையன். அப்படி நான் பாட்டுக்கு ஒரு செகண்ட் பெஞ்சு இல்லை தேர்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். சார் சொல்கிறத உட்காந்துட்டு படிப்பேன். இதை படிக்கல நான் பாட்டுக்கு வந்து எதாவது எழுதிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பையன் தான் நான். ஆமாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த லாஸ்ட் பெஞ்சஸ் இருப்பாங்க தெரியுமா? லாஸ்ட் பெஞ்சில் இந்த சேட்டை பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு 4-5 பேர் கும்பலாக. அந்த கேங்கை தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காட்டியிருப்பாங்க. அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறது வந்து நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதை அப்படியே காட்டியிருப்பாங்க. நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்படுறோமோ, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அச்சு பிசுறாமல் அப்படியே காமிச்சிருப்பாங்க ரியாலிட்டியை. அது வந்து சில இடங்களில் கண் கலங்க வைக்கும். அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறத வந்து இப்போ அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு அசட்டாகவே எடுத்துக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பான், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பான். லாஸ்ட்டில் தான் திருந்துற மாதிரி காட்டுவாங்க. படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன்ஸு அதெல்லாம் எனக்கு பேசிக்காக பிடிக்காது. பட் இருந்தாலும் அந்த படத்தில் அதுதான் மெயினாக காட்டியிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் போர்ஷன்ஸ்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, இந்த சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அவங்க காட்டினதே நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த ஹீரோவோட அப்பா கேரக்டர் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. பையன் வந்துட்டு எவ்வளோ தான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த அப்பா கேரக்டர் வந்து ஒரு பையன் மேலே கோபமே வராது. அந்த மாதிரி இருக்கையில் இன்னமும் அந்த பையனுக்கு வந்து அந்த அப்பா மேலே பாசம் அதிகமாக வரும். அதை வந்து இந்த படத்தில் லாஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க. அவன் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் சொல்லிட்டு, ஏன்ப்பா என்னை அடிக்கவே மாட்டேங்கிறேன், என்னை எவ்வளோ கோபம் இருந்தாலும் என்னை அடிச்சிருப்பா, ஆனால் இந்த மாதிரி மட்டும் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்லுவான்.
அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும் லாஸ்ட்டில். அப்போ தான் ஹீரோ வந்து நல்லவனாகவே மாறுவார். என்ன அப்படின்னா, ஹீரோக்கு வந்து இந்த 48 அரியர் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. நான் ஒன்றும் எதுவும் சொல்லலை. 48 அரியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து படத்தில் கிளியர் பண்ணுறது தான் அந்த கிளைமேக்ஸு. கிளியர் பண்ணிடுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா 48 பேப்பரில் 47 பேப்பர் வந்து இவர் படித்து கிளியர் பண்ணிடுவார். பட் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிரும். ஏன்னா அந்த இது எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாமுங்கனால படிச்சிருக்க மாட்டார். அது வந்து சீன்ஸ்லாம் கரெக்டாக ட்விஸ்ட் எடுத்தோம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவர் படிச்சிருக்க மாட்டார். ஸோ எக்ஸாமில் போய்ட்டு தூங்கிடுவார். அந்த நேரத்தில் எக்ஸாமும் ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டார். அந்த எக்ஸாம் மட்டும் ஃபெயில் ஆயிடுவார். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனதை எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் எப்படி வந்து இந்த ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரெடி பண்ணி தான் வேலைக்கு போயிருப்பார். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லைஃப்பில் போய்கிட்டு இருப்பார். கல்யாணம்லாம் பண்ண போய்கிட்டு இருப்பார். அந்த இதில் அந்த கன்சல்டன்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே போயிட்டு மறுபடி எனக்கு இந்த ஒரு பேப்பர் மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அதில் ஹீரோ கேட்கும்போது வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்லேயே டாப்பராக இருப்பான் ஒருத்தன். வந்துட்டு இவங்க கல்ச்சுரல்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது கூட அவனை அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா கல்ச்சுரல்ஸ் அப்போ கூட நீ படிச்சுக்கிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போவாங்க. அப்போ கூட அவன் விடாமல் உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவனை அவனோட பேப்பர் எடுத்து இந்த ஹீரோவோட ஃபெயிலான பேப்பரை தூக்கி வச்சுருவாங்க. ஹீரோவோட ஃபெயில் ஆகிற அந்த பேப்பரை தூக்கி அவன் இதில் வச்சு விட்ருவாங்க. அவன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஹீரோவும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அந்த கேரக்டரோட அந்த நல்லா படிக்கிற கேரக்டர், அந்த கேரக்டரோட ஒரு ஃபேமிலியும் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். அந்த கேரக்டர் வந்து அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது அம்மா மட்டும்தான் மீன் மார்க்கெட்டு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. எனக்கு வந்து நான் படிச்சிருந்ததுக்கு வந்து கூகுளில் வந்து வேலை கிடச்சிருந்தது. பட் இப்போ ஒரு அரியர் இருக்கிறதுனால உள்ளே விட மாட்டாங்க, லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி போயிடும். அதெல்லாம் தடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கேரக்டர் சொல்லிட்டு அந்த கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகையில் தான் அடுத்த நாள் ஹீரோ கல்யாணம். பட் நம்ம கூட படித்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ போய் பார்க்க போகையில் தான் தெரியும் ஹீரோவோட பேப்பர் தான் அங்கே போய் அவன் லைஃப் இப்படி மாற்றி ஒருத்தன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரிய வரும். அப்போ ஹீரோ வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவார், நம்ம எவ்வளோ தான் பொறுக்கித்தனம் பண்ணாலும் ஒருத்தன் வாழ்க்கையவே அழிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து மனசு மாறிடுவார். நாளைக்கு அடுத்த நாள் கல்யாணம் ஆகிற மாதிரி எல்லா சீனும் ரெடியாக இருக்கும். எல்லாமே செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸ்டேஜில் உட்காந்து கரெக்டாக அந்த எல்லா படத்துலையும் வர மாதிரி தாலி கட்டுற சீன் வரையில் ஹீரோ எந்திரிச்சிடுவார். தாலி கட்டையில் அந்த போட்டு எந்திரிச்சிட்டு கரெக்டாக காலேஜ் அந்த பிரின்சிபல் மிஸ்கின் அவர்கிட்ட போயிட்டு, நான் வந்து அந்த ஒரு பேப்பர் வந்து ஃப்ராட் பண்ணி தான் பாஸ் பண்ணேன், ஒரிஜினலாக பாஸ் பண்ணல, என்னால் ஒருத்தன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் போகிறேன், என் லைஃப் என்னன்னாலும் பரவாயில்ல, பட் அந்த பையனோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணுங்க, அவனுக்கு அந்த வேலை கிடைக்கிறாப்பல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி விழுந்து அழுவார். அப்போ தான் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இந்த எண்டிங்கில் பார்த்ததுக்கும் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்பவே மாறி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு லைஃப் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சும்மா அந்த கெத்து அதுதான் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க கேரக்டர் வந்து இப்போ ஒருத்தன் லைஃப் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அது மாறி வந்து அந்த வரது வந்து இது சூப்பராக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் மாற்றி சொல்லிட்டு ஹீரோவே வந்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆயிடுவார். 6 மாதம் ஜெயிலெலாம் இருப்பார். ஜெயிலெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு ஹீரோ கேரக்டர் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு ஃப்ரெண்டுலாம் வேலைக்கு போயிட்டு அவங்க சாயங்காலம் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து காசெல்லாம் கொஞ்சம் வாங்கி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து காசு வாங்கி இவர் மொத்தமாக வீட்டில் கொண்டு போய் கொடுத்து இதான் என்னோடய மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டுலேருந்து காசு வாங்குறது அந்த நேரத்தில் வந்துட்டு ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணியிருப்பார். இப்போ அதே வேலைக்கு தான் ஹீரோ போயிருப்பார். ஜொமேட்டோ டெலிவரி வேலைக்கு போயிருப்பார். கரெக்டாக யார் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வீட்டுக்கு. பிரின்சிபலோட பொண்ணு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, லவ் டுடே படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்கள்ல அவங்க தான். அதை வந்து அந்த சீனில் காமிக்க மாட்டாங்க. பிரின்சிபல்கிட்ட கொடுத்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். நான் அன்றைக்கி அந்த உண்மையை ஒத்துக்கலை அப்படின்னா நான் நேரத்துக்கு கில்ட்டிலே செத்துருப்பேன், பட் எனக்கு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பட் கில்ட்டியாகவே இருந்திருக்கும் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நான் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்து இதெல்லாம் அனுபவிச்சதுனால இப்போ மனசு நிம்மதியாக எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சேலரி கம்மியாக இருந்தாலும் எனக்கு மனநிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார்.
அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு படம். ஓகே, அதான் ட்ராகன் மூவியோட படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். அதான் இந்த ரிவ்யூ. படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த லவ்டோடைய ஹீரோயினே வந்து இது வந்து ஊடாலே மேட்ரிமோனியில் பார்த்து இந்த ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இன்னொரு ஹீரோயின் அந்த ஸ்டார்டிங் இப்போ ஒரு கல்யாணம் நின்று போச்சு தெரியுமா, அந்த ஹீரோயினோட மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் சாரே என் பொண்ணை நீ பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லவ் டுடே பிஜிஎம்மோட போட்டு அந்த படத்தை முடிச்சுடுவாங்க. படம் வந்து ஒரு நல்ல படம், ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கல வந்து டான் மூவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். டான் மூவி மாதிரி இல்லை. டான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் வந்து ஒரு மாதிரி அது காலேஜில் இப்படியாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது டான் படம். பட் இது அந்தளவுக்குலாம் இல்லாமல் காலேஜில் இப்படி பொறுக்கித்தனை பண்ணா அப்படின்னா லைஃப்பில் இப்படி தான் ஆவாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த படம் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராகன் மூவிக்கு வந்து ஒரு 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 9 மார்க் கொடுக்கலாம். அந்த 1 மார்க் எதுக்கு குறைக்கிறேன் அப்படின்னா அந்த வந்து கேரக்டரு ஒரு போய்க்குத்தனமாக இருக்கிறது, அந்த ஒரு சினிமா ஸ்டைலில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் காமிக்காமல் அந்த பேரண்ட்ஸ் சைடே இன்னும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு 10 கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. இதுதான் என்னோடய ரிவ்யூ. ஓகே, இதான் ட்ராகன் மூவியோட ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், போட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you, bye.